என்னப்பா இது நாட்டுல எப்ப பார்த்தாலும் குத்து கொலை அத பிடிக்க போலீஸ் வர்றது இதே தானா சார்? செத்து போன பெரிய ஒரு விஷயம் அவங்களை என்கொயரி பண்ண வந்திருக்கோம் சார். அந்த கிழவை எப்படி செத்தான்னு எனக்கு தெரியாது சார். மயங்கி விழுந்தா சோடா கொடுத்த அவ்வளவுதான் சார். அது எப்படி சார்? சோடா குடிச்சா வச்சு செத்து போயிடுவானா? சோடால என்ன கலந்து கொடுத்தீங்க அதை முதல்ல சொல்லுங்க. கலந்தா? சம்பவம் நடந்த அன்னைக்கு. சம்பவமா? ஆமா சார், சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க எத்தனை மணிக்கு ஹாஸ்டல் விட்டு வெளியே போனீங்க? எத்தனை மணிக்கு அந்த பெரியவரை பாத்தீங்க? மத்தவங்க எல்லாம் ஒதுங்கி நின்ன போது நீங்க மட்டும் ஏன் சோடா கொடுத்தீங்க? இதெல்லாம் கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா சார் எஃப்ஐஆர் போட்டுருவாரு. எஃப்ஐஆரா? அப்படின்னா அதெல்லாம் ஸ்டேஷனுக்கு வந்தா தெரியும். இந்த கேஸ் முடியற வரைக்கும் தினமும் சாயந்தரம் ஸ்டேஷனுக்கு வரீங்க, கையெழுத்து போடுறீங்க, போறீங்க. புரியுதா? நான் வரேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? தேவையில்லை சார். நான் அப்பவே சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? இப்ப அவஸ்தைப்படுறீங்க. ஆமா, இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு இப்ப தாண்டா சம்பவம் நடக்க போகுது. நீ தானே அந்த ஹாஸ்டல் வார்டன்? ஆமாங்க. நீங்க யார்? செத்து போன பெரியவரோட மகன் முத்துவேலு. உளறா சார்? செத்து போன பெரியவரோட உண்மையான மகன் நான் தான். ஆமா, அவர் சாகும்போது சொத்தெல்லாம் முத்துசாமி பேருக்கு தானே சொன்னாரு. இப்ப இவன் வளர்றான் சார். முத்துவேலுக்குன்னு தானே சொன்னாரு. முத்துசாமின்னு சொல்ல, முத்துவேலு சொல்ல. அந்த கிழமை மொத்த சொத்தும் முத்துன்னா போட்டு போயிட்டாங்க. அப்ப முத்துவேலா தான் இருக்கும். இல்ல முத்துசாமி தான் இருக்கும். இல்ல முத்துவேலு. இல்ல முத்துசாமி. முத்துவேலு. இது ஹாஸ்டல். உங்க சண்டையை வெளியே வச்சுக்கங்கய்யா. இப்ப போறோம், மறுபடியும் வருவோம். இதோ பார், மொத்த சொத்து முத்துவேலுக்குன்னு சொன்னா ஒன்ற உயிர் தப்பிச்சது. இல்ல நடக்கிறதே வேற. நான் இது வரைக்கும் 6 கொலை பண்ணிருக்கேன். 7வது ஆள் நீயா இருக்க கூடாதுன்னா மொத்த சொத்து முத்துசாமி பேருக்குன்னு தான் சொல்லணும். என்ன? டேய் கிழவா, செத்தவன டேன்னு சொல்லக்கூடாதுமாங்க. ஆனா நீ செஞ்சிருக்க பாவத்துக்கு உன்னை எழுப்பி எட்டி எட்டி உதைக்கலாம். உனக்கு நான் என்ன துரோகம் பண்ண? நான் சோடா கொடுக்கும் போது நீ சொல்லிருக்கலாம்ல, ஐயா எனக்கு சோடா கொடுக்காதீங்க, நான் சாக போறேன்னு. கணக்குன்னு வாங்கி முடக்கணும் குடிச்சிட்டு போட்டேன். ஒரு பக்கம் இன்ஸ்பெக்டர் தொல்ல, ஒரு பக்கம் தடிமாடு மாதிரி உன் பசங்க தொல்ல. இதுல இருந்து நான் மீள்றதுக்கு வழியே இல்லையா? யாரா சுடுகாட்டுல வந்து சொல்றவன்? தம்பி, அண்ணா, நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும், நீ கவலைப்படாத. சம்பவம் நடந்த மகனை ஒரே அடி பக்கத்துல போதிச்சிருவேன். என்னடா ஆளாளுக்கு சம்பவம் சம்பவம் பயமுறுத்துறீங்க? என்ன பெரிய இன்டர்நேஷனல் சம்பவம்? உதறாத. என்ன உதறாத? ஒரு சோடா வாங்கி கொடுத்த பாவத்துக்கு சுடுகாடு வரை கொண்டு வந்துட்டீங்களா? சாகும்போது அந்த கிழவன் கடைசியா என்ன சொல்லிட்டு செத்தான்? என்னத்த வெங்காயத்தை வளர்க்க சொன்னா? மொத்தம்னா சொத்துன்னா முத்துன்னா மூணையும் சொல்லிட்டு போட்டாண்டா. மிச்சத்தை இப்ப நான் சொல்லு. மொத்த சொத்துல முத்துவேலுக்கு பாதியும் முத்துசாமிக்கு பாதியும் எழுதி வைங்க, அவ்வளவுதான். ஆனா பாவீங்களா, இந்த உண்மை தெரியாம தான் என்ன ஆளாளுக்கு உருட்டிட்டு இருந்தானுங்க. ஆமா ஏமா, இதெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும்? சொல்லிட்டு செத்ததே நான் தானே. உண்மை தெரிஞ்சு போச்சு. டேய் பசங்களா, போலீஸ் வர சொல்லுங்க. அந்த 2 தடி பசங்களே வர சொல்லுங்க. இனிமே நான் நல்லதே செய்ய போறது இல்ல. ஹலோ, நான் கரஸ்பாண்டன்ட் பேசுறேன். கொஞ்சம் ரமேஷை பேச சொல்றீங்களா? குளிக்க போயிருக்காருங்க. இந்த நேரத்திலயா? அவர் சினிமாவுக்கு போயிருக்காருங்க. எப்ப வருவான்? 1 வாரம் ஆகுங்க. என்ன உளறீங்க? சரியா பதில் சொல்லுங்க. அவர் என்சிசி கேம்ப் போயிருக்காருங்க. என்சிசி கேம்பா? அது இந்த மாசம் கிடையாதே. கிடையாது. நாளைக்கு நான் என்ன பண்றதுங்க? நான் இன்னும் 2 நாள்ல அங்க வருவேன். அப்ப ரமேஷ் அங்க இருக்கணும். ஓகே? டேய் பசங்களா, நான் போயிட்டு 2 நாள்ல திரும்பி வந்துடுறேன். நீங்க ஹாஸ்டல்ல பாத்துங்க. சரி சார். ஆமா, ரமேஷ் எந்த ஊருக்கு போறேன்னு சொன்னா? அரசப்பட்டி சார். அரசப்பட்டிக்கு ஒரு டிக்கெட் கொடு. இந்த மஞ்சப்பை யாருது? இது என்ன? எதுக்கு நம்ம நல்லது செய்ய போய் கெட்டதுல மாட்டணும்? நம்ம பை இல்லைன்னு சொல்லி அதை ஏதாவது வம்புல மாட்டிக்கிட்டா இந்த முறை நான் ஏமாற மாட்டேன். இந்த மஞ்சள் பை என்னதுதான்? என்னது இல்லைன்னு சொன்னா நீ விட போறியா? ஏய், என்ன பாக்குற? பை என்னதான்? பையா ஃபுல்லா அடிச்சுட்டு வந்திருக்கான் பொழுது. என்னமா தர்றீங்க? இங்க வச்சிட்டு போன பைய காணுங்க. என்ன கலரு? மஞ்சள் கலரு. என் புருஷன்கிட்ட கொடுத்துட்டு கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள பையன் காணும், என் புருஷனையும் காணுங்க. ஏங்க இப்படி ஏமாத்துறீங்க? யோ, கொஞ்சம் நிதானமா பேசு. இது வரைக்கும் நான் தான் ஏமாந்திருக்கேன். யாரும் ஏமாத்துறது இல்ல தெரியுமா? பொய் சொல்லாதீங்க. புருஷன் மண்டாட்டி ஜோடியா வந்துட்டு ஒரே ஒரு டிக்கெட் வாங்கினா என்ன அர்த்தம்? என்னது பொண்டாட்டியா? யோ, எனக்கு என்ன கல்யாணம் ஆகலையா? நான் கட்ட பிரம்மச்சாரியா? இந்த பை என்னது இல்லப்பா. கொஞ்சம் முன்னாடி கேட்டப்போ பை எழுதுன்னு சொன்ன, இப்ப பை மட்டும் ஒண்ணுது, கூட வந்த பொண்டாட்டி வேற ஒருத்தர் தான். டேய் சீமாத்தரையா, போய் உட்கார்றா. போடா. இந்த பஸ்ல வந்து தப்பா போச்சுப்பா. எனக்கு வேண்டாப்பா இந்த பஸ். தம்பி, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு நான் வேணா டிக்கெட் வாங்குறேன். யாரு இந்த வயசுல நீ டிக்கெட் வாங்குற?
எங்கேயோ டிக்கெட் வாங்க வேண்டியவன் பொண்ணுக்கு டிக்கெட் வாங்குறேங்கிற. யாரு வேணாலும் டிக்கெட் வாங்குப்பா, ஆனா நான் வாங்க மாட்டேன். என் புருஷனுக்கும் எனக்கும் காலையில ஒரு தகராறு, அதனால அவர் கோவமா இருக்காரு. இதுதான் நேரம் ஆளாளுக்கு டிக்கெட் வாங்க வந்துருவீங்களே. ஐயோ அம்மா, அது வேண்டாப்பா. தேவடா, ஏமா அல்லடு கோபகம் உன்னாரா? அவனு நானா? வாங்க பெரியவரே, நாம கேம வச்சுட்டு பாக்குறதுக்கு நல்லவரா தெரியுறீங்க. இந்த அநியாயத்தை கேளுயா. ஏன் மாப்பிள அங்க நிக்க சொன்னா இங்க வந்து உக்காண்டிங்க? என்னது மாப்பிளையா? அவனு என்ன கவுனு கோமாளித்தலையா? கொத்தவால் சாவடியா கழுத்துல மாட்டிட்டு ஆளாளுக்கு போட்டு அவுக்குறீங்களாடா? மாப்பிள 2 நாளா கோபமா இருக்கிறாரு. அப்ப 3 டிக்கெட்டா? மூடு. நீ மூடு. இதெல்லாம் நல்லது இல்ல. சொக்கப்பட்டிக்கு போனா தெலுசு. நான் ஆசைப்பட்டிக்கு போகணும். சொக்கப்பட்டிக்கு டிக்கெட்டுக்கு டப்பிக்கு தப்பா இனி அது வேறயா? பாருங்க ஐயா, வாங்குறீங்க. லட்சணமான புருஷன், மகராசியா இருமா. அல்லது வலது கால எடுத்து வச்சு. என்னையா அது? மருமகன் தான் மாமனார் காலில் விடணும். மாமனார் எதுக்கு மருமகன் காலில் விடுறது? காரணமா தான். ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ ஐயோ. என்னாச்சுங்க, ஏன் இப்படி துடிக்கிறீங்க? உங்க அப்பா கட்டவர் மேல சுத்தி எடுத்து அடிச்சுட்டான். அல்லடு இது எங்க பரம்பரை வழக்கம். உலகார குடும்பம் நீங்க. முத புது மாப்பிள வீட்டுக்குள்ள வந்தா கட்ட விரல் மேல சுத்தியால அடிப்போம். நல்ல வேளை நானா, நான் கூட மறந்துட்டேன். ஏங்க, நம்ம 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும்னா இதெல்லாம் செய்யணுங்க. ஆமா, முதல் நாளே கார புண்ணாக்கிட்டு அப்புறம் எப்படி நம்ம ஒற்றுமையா இருக்கிறது? நீ போடா. இந்த சொம்பு பாதி ராத்திரில சொம்ப கொடுத்து என்ன எங்கடா அனுப்புற? அஜி காது. ஐயோ, காது மூக்குன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. பால் ఇక్కడ ఉంటాంజி, பண்டு అక్కడ ఉంటాంజி. அக்கட என்ன? பால் இங்க இருக்குது, பழம் அங்க இருக்குது. ஏன் இத முன்னாடியே மூடிட்டு சொல்லல? இது என்ன மொழிபெயர்ப்பு வேண்டி இருக்கு? நேக்கு முத ராத்திரி. டேய், என்ன பத்தி உனக்கு புரியாது புரியாது. சுத்தி எங்கேயோ வச்சுட்டேன். பாவா பாவா, ஈ பாவா, ஈ பாவா. களி இருக்குடா உனக்கு. பட்டியல் அடைக்கிற மாதிரி என்ன கொண்டு வந்து அடிச்சிட்டீங்களாடா? என்ன ஆசீர்வாதம். எங்க இருந்தாலும் நல்லா இரு. அந்த பாலை குடிங்க. இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. இன்னில இருந்து பழகிக்கங்க. இந்த பாரு, நான் கட்ட பிரம்மச்சாரி. இதெல்லாம் உனக்கு பாவம். அடம் பிடிக்காம குடிங்க, இல்லன்னா எங்க அப்பாவை கூப்பிட்டுருவேன். அந்த நாய் எதுக்கு? முதலிரவு அன்னைக்கு புருஷன் முரண்டு பண்ணினா வழிக்கு கொண்டு வரதுக்கு பரம்பரை பழக்கம் ஒண்ணு இருக்கு. எது, சுத்தியா? இல்ல உலக்க. நல்ல குடும்பம்டா இது. அப்ப சுத்தி வச்சிருக்கா, மக உலக்கையை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கா. நான் குடிச்சிருந்தேன் தாயே. பாபா, நீ எதுக்கு பாபா கூட வர்ற? நான் அரசப்பட்டிக்கு போய் ரமேஷ் பார்த்துட்டு உடனே வந்துறேன் பாபா. உன்னை நம்ப முடியாது. கூடவே போய் கூடவே வானும் பொண்டாட்டி சொன்னான். பாபா, யார் பொண்டாட்டி? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சரி என் பொண்ணு, இந்த பார், திருட்டுத்தனமா ஓடிடலான்னு நினைக்காத. நானே உன்னை விட பெரிய திருடன். மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. அல்லது சொல்லிடு. என் 12வது வயசுல 2 ஆடை திருடி சந்தையில வித்த. ஆடு எப்படி இருக்கும்? கொழு கொழு இருக்கும். நானே வித்து நானே எல்லாத்தையும் செலவு பண்ணேன். இப்ப எதுக்கு அதெல்லாம்? இந்த பார், உங்களுக்கு என்ன உண்டு? நே பீடி தீசுன்னு ஒசா போக்கா. ஒண்ணுமே புரியலையே, மொத்தமா போக்கான்ட்டா. ஏங்க, வழியில யாராவது 2 ஆட்டோ ஓட்டின்னு போனதை பாத்தீங்களா? ஏன், என்ன விஷயம்? திருடிட்டு போயிட்டாங்க. ஆட்டை நான் பார்க்கல, ஆடு திருநவன் நான் பார்த்தேன். எங்க பாத்தீங்க? இங்கதான் இருக்கேன். இப்ப வருவான். அவன்கிட்ட நான் நைஸா பேச்சு கொடுக்குறேன். நீங்க சந்தேகப்படுற ஆள் அவனா இருந்தா இந்த குச்சி வச்சு மண்டை மேல ஒரு போடு போடுங்க, சுருண்டு விடுவான், தூக்கிட்டு போயிடுங்க. பாவா, அல்லடு இங்க வந்து சொல்லிடு. அல்லடு யாரு இவங்க எல்லாம்? வீடு அமுத்துரு மீக்கு சொந்தம் பாவா. மனசொந்த அவனு. பாவா, நீங்க எத்தனை ஆடுத்தீங்க? 2 ஆடு. இப்ப எதுக்கு அதெல்லாம்? ஐயோ, இப்பதான் அதெல்லாம் தேவை பாவா. பாவா, ஆடு எப்படி இருந்துச்சு? நல்ல கோழு கோழு இருந்ததா? பாவா, நீங்க திரண்டது யாருக்கு தெரியாதே பாவா? யாருக்கு தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நாங்க யார தேடிட்டு இருந்தோமோ அவனை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி இருக்கட்டும்.
ஆடு திருநவன என்ன செய்வீங்க? ஆட்டை என்ன செய்வோமோ அது போலதான் செய்வோம். ஆட்டை என்ன செய்வீங்க? ஆட்டை வெட்டி தலைகீழா தொங்க விட்டு தோலை உரிப்போம். பாரு இந்த மாடா குழி தலையில கட்டி வச்சு உரிங்க. போடா அப்பா, இன்னையோட தொல்லை விட்டுதுரா சாமி. என்னங்க இங்க கொஞ்சம் வாங்க. எதுக்கு? கொக்கி போடணும். அப்பனும் மகளும் சேர்ந்து கொக்கி போடுறீங்களே, பத்தாதா? அது இல்லைங்க, என் ஜாக்கெட்ல கொக்கி போடணும், கையேட்ல கொஞ்சம் போட்டு விடுங்க. அதெல்லாம் இப்ப வர முடியாது. இப்ப நீங்க இங்க வரீங்களா இல்ல நான் இங்க வரட்டுமா? அல்லடு என்னமோ போட சொல்லுது பாரு, போய் போடு. நீ சும்மாடே படுவா, இவெல்லாம் ஒரு அப்ப. சீக்கிரம் வாங்க, கொக்கி போடுங்க, சரியா போடுங்க. ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ ஐயோ, என் ஆஞ்சநேயர் காணுமே. மகனே, இந்த நிமிஷத்திலிருந்து உனக்கும் எனக்கும் இருந்த உறவு வேரோடு அருந்து போச்சு. எப்ப நீ கொக்கி போட்டியோ அப்பவே உனக்கும் கொக்கி போட்டாச்சுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்பா. சம்சார சாகரங்கிற கடல்ல நீ துபகடின்னு விழுந்துட்ட. நீந்தி கரை சேர வேண்டியது இனி ஓம் பொறுப்பு. இனிமே என்ன தேடாதப்பா. சார், இப்ப எப்படி சம்சாரமாய் இல்ல சன்னியாசமா? நீ எங்கடா இங்க வந்த? சார், உங்களுக்கு பொண்டாட்டிய நடிக்க வந்த பொண்ணையும் உங்களுக்கு மாமனார நடிக்க வந்த ஆளையும் நான் தான் சார் செட்டப் பண்ணேன். காலேஜ்ல படிக்காதீங்கடா, இப்படி செட்டப் பண்றதுல இறங்கிங்கடா. சார், உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்க கூடாதுன்னா நீங்க பிரம்மச்சாரியா இருக்க கூடாது. அப்புறம் உங்க இஷ்டம். நான் வரட்டுங்களா? ஆமாங்க, நீங்க நினைச்சா பொண்டாட்டியா நடிக்க வந்த என்னையே பொண்டாட்டியே ஏத்துக்கலாங்க. நீங்க நினைச்சா மாமனாரா நானும் இங்கே இருந்துடுவேன். நீ இங்க இருக்காத, அங்க போயிரு. ம். போடா. என்னது பம்பாய் பிளேட்டுக்கு டிக்கெட் கிடைக்கலையா? ஏயா நீங்க எல்லாம் என்ன டிராவல்ஸ் வச்சிருக்கீங்க? அண்ணன் பேரை சொல்லுங்கய்யா. இங்க பாரு, அண்ணன் தூங்கிட்டு இருக்காரு. என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ டிக்கெட் வந்தாகணும். அண்ணன் பொது பண்ணி விஷயமா ராத்திரி பூரா அலைஞ்சு பார்ட்டிகளுக்கு பதில் சொல்லிட்டு அசதியா படுத்து கிடக்காரு. பரவாயில்ல பரவாயில்ல, மெதுவா வரட்டும். தூங்கட்டும் தூங்கட்டும். தயவு செய்து எழுப்பிடாதீங்க. இருங்க வந்துடுறேன். நம்ம மாதிரி பல பேருக்கு பல விஷயத்துல அவரை இம்சப்படுத்திருப்பானுங்க. ஆமா ஆமா, என்ன இருந்தாலும் நம்ம வேலையை முடிச்சிடறாருல்ல. அதுதான் பொதுப்பணி புனிசாமிங்கிறது. வணக்கம். வணக்கம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நம்ம கிட்ட எல்லாமே சமத்துவம் தான். கொஞ்சம் அசந்துட்டேன். அசரல, கண்ணை மூடிட்டு யார் யாருக்கு என்னென்ன செய்யணும்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இருக்கட்டும் இருக்கட்டும். உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க அப்புறம் நாங்க 3 பேருமே ஒண்ணுதான். பலமரத்துப்பட்டியில ஒரு சினிமா கொட்டையை ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு லைசன்ஸ் கிடைக்கலங்க. நாங்களும் எங்கெங்கேயே அலைஞ்சு பார்த்துட்டோம். என்னது லைசன்ஸ் கிடைக்கலையா? யாரா கலெக்டர்? அதானே அந்த டெல்லி என்ட்ரிக்காக உங்கள்ட்ட சிபாரிசு லெட்டர் வாங்கிட்டு போனாரே. யார் அது? ஓ, துரசண்முகம், சிவிலேஷன். அவரே தான். இப்போ அவர் கலெக்டரா? உங்கள்ட்ட லெட்டர் வாங்கிட்டு போனவங்க எல்லாம் யாரார எப்படி எப்படி இருக்காங்க, நம்ம தான் அப்படியே இருக்கோம். அரசே விடாத, நமக்கு எப்பவுமே பொது பண்ணிதான். இவர் கலெக்டர் ஆகிட்டா யாருமே டூரிங் டாக்ஸி நடத்த கூடாதாமா? தாங்க சொல்றாரு. என்னமோ இந்தியாவே இவர்கிட்ட கொடுத்து ஆள சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்ப என்ன சொல்றாரு? லைசன்ஸ் தர போறாரா இல்லையா? கொடுக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. கொடுக்கவே முடியாதா? எரியா அந்த பாமை. இந்தாங்க. ஏன் துண்ட முறுக்குற? லைசன்ஸ் கிடைக்கலன்னா தூக்கு போட்டுக்கலாம்னா? அடச்சே, நான் வாங்கி தரையா. லைசன்ஸ் தர மாட்டானா? சொன்ன உடனே புறப்பட்டாரு பாத்தீங்களா? ஆமா ஆமா. கலெக்டர் இருக்காரா? நீங்க யாரு சார்? நான் யாரா? பின்னால கலெக்டரே சொல்லுவாரு நான் யாருன்னு. போமேன்.
தியேட்டருக்கு லைசன்ஸ் கொடுக்கலன்னா 40 குடும்பம் தெருவுல நிக்கி. அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. யோ விடியா கால. நான் விட மாட்டேன். யோ உன்னை சுட்டுடுவேன். நீங்க சுட்டாலும் சரி உங்க காலை நான் விட மாட்டேன். உங்க காலில் தான் என் பணம் தொங்கும். நான்சென்ஸ். விடியா கால. 40 குடும்பத்துக்கு 400 குழந்தைங்க. உங்க கை எழுத்துல தான் அதுக்கு வாழ்க்கையே அடங்கி இருக்கு. இப்ப காலை விட போறியா இல்லையா? நான் காலை விட மாட்டேன். கை எழுத்து போட்டா தான் விடுவேன். உன்னோட பெரிய நியூசன்ஸ் தான் போச்சு. எங்கயா பேப்பர்? இது இருக்கு. ஐயா நீ காரியத்தை முடிச்சிடுவாரா? புடிச்சா விட மாட்டாருயா. காரியத்தை முடிச்சுட்டு தான் வருவாரு. இந்த லைசன்ஸ். கையெழுத்து போட மாட்டாரா? யாருகிட்ட? கேட்கிறபடி கேட்கணும்யா. அந்த ஆள் நகர முடிச்சுதா? ஒரு அடி எடுத்து வைக்க முடிச்சுதா? வாங்கயா வாங்கயா. என்ன நீங்க சும்மா வாங்கண்ணே தான். வாங்கண்ணே வாங்கண்ணே. அண்ணே இவங்க எல்லாம் ஒரு ஃபேக்டரி விஷயமா வந்திருக்காங்க. வாங்கண்ணே நீங்க. அண்ணன் வாங்கண்ணே உள்ள வாங்கண்ணே. அண்ணே இப்படித்தாங்க அன்பு தொல்லை. இப்போ உங்க சாக்க வச்சு அவரை அனுப்பிட போறாரு பாருங்களேன். வாங்கண்ணே வாங்கண்ணே. இந்த தடவை உங்க பணத்தை கொடுத்துறேண்ணே. உன்னை நம்ப முடியாதா? செக்கா கொடுத்தா செக்கு. அண்ணே தப்பா நினைக்காதீங்கண்ணே. பணம் இல்ல அதனாலதான் செக்கா கொடுத்தேன். என்ன மன்னிச்சிருங்கண்ணே. முடியாது. அண்ணே உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேண்ணே. என்ன மன்னிச்சிருக்கண்ணே. நம்பலாமா? கண்டிப்பா நம்பலாம். இதுதான் உனக்கு கடைசி சந்தர்ப்பம். ஆஹா எவ்வளவு பெரிய உடம்பு, அதுல எவ்வளவு பெரிய மனசு. வாங்கண்ணே. அண்ணே வெளியில வரும்போது கொஞ்சம் சிரிச்சிட்டு வாங்கண்ணே. அப்பதானே பாத்துக்கே மேல நம்பிக்கை ஏற்படும். சிரிக்கணுமா? யோசிக்கிறேன். ஏசிங்க. ஆளை விட்டுறாதீங்க. பாத்தீங்களா பாச பிணைப்பு. அப்ப வாங்கண்ணே வெளியே போய் பேசுவோம். வேணாம் நம்ம இங்கேயே பேசலாம். இப்பதான் வேப்ப மர காத்து அதுன்னு சொன்னீங்க. காத்து போயிருச்சு. நீ கொஞ்சம் உள்ள வர்றியா? வந்துட்டா போச்சு. வா. வாடா. ஐயோ அம்மா. ஐயோ ஐயோ ஐயோ. நான் பேசும்போது அந்த பொண்ணு தானே போயிடுச்சு. அப்புறம் எப்படி போன் வழியா மொட்டையை வந்தா? அவன் எப்படி வந்தான்? ஏன் சோத்தை தின்னுட்டு என்னைய நீ காட்டி? உங்களோட எவ்வளவு போய் பேசுறேன். படிச்சு படிச்சு சொன்ன கேட்டியா? என்ன ஸ்டைலா மோட்டர் பைக் விடுவேன். சும்மா அப்படி பறப்பிய. இந்த மாதிரி பறக்கிற பசங்களுக்கு எல்லாம் இப்படி கட்டக்கால் தான். இந்த தண்டால ஒண்ணும் குறைச்சே இல்ல. இப்படியே தினம் அவனை திட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா போன கால் திரும்பி வந்துடுமா? ஏதோ எனக்கு தம்பியா பிறந்த பாவத்துக்கு அவன் இங்க கிடந்து சாகுறான். கிடந்து சாகுறானா? ஏன் நான் சோறு போடல? கால் ஒடியாம ஒழுங்கா இருந்திருந்தா என் கூட செக்ரட்டரியா இருக்கலாம். இப்ப இது இல்ல. என்ன மாதிரி போய் பேசுவானா? என்ன விட நீ போய் பேசுறியா? எனக்கு இருக்கிற செல்வாக்கு என் மச்சினன்னு சொன்னா எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் பொண்ணு கொடுப்பாங்க. கேட்டானா அத இல்ல கேட்டானா அத. யார் யாருக்கோ ஃப்ராட் பண்ணி என்னென்னமோ காரியம் எல்லாம் சாதிக்கிறீங்களே, நம்ம வீட்டுக்கு ஒரு ஃப்ராட் பண்ணி இவனுக்கு ஒரு பொண்ணை கட்டக்கூடாதா? என்னது நான் ஃப்ராடா? அத இங்க சொல்லாதடி. தெருவுல போய் ஒரு மைக்க வச்சுட்டு சொல்லு, ஊருக்கே தெரியட்டும். இத பிடிங்க. எங்கடா போற? மைக்கு ஏற்பாடு பண்ணத்தான். நான் ஒருத்தன் சொல்ற பொய்யால ஒரு குடும்பமே சோறு திங்கிறீங்க. ஆனா என்ன யாருமே மதிக்கிறது இல்ல. 1000 பையன் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு சொல்லுவாங்க. நீங்க இவனுக்காக ஒரே ஒரு பையன் சொல்லி இவன் கல்யாணத்தை நடத்தி வைக்க கூடாதா? இந்த கட்டக்காரங்க அவன் பொண்ணு கொடுப்பான். அது என்னமோ எனக்கு தெரியாது. நான் ஒரு விளம்பரம் கொடுக்க போறேன். பொது பொண்ணையோட மச்சனருக்கு பொண்ணு வேணும்னு. வர்ற பொண்ணு வீட்டுக்காரங்களை நீங்க தான் சமாளிக்கணும். உங்களுக்கு பொண்ணு வேணுங்கிற விவரத்தை பேப்பர்ல பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா. தம்பி என்ன படிச்சிருக்கு? பிகாம். கூட பிறந்த மச்சினங்களா? கூட பிறந்தவர் எப்படிங்க மச்சினா முடியும்? அப்படி இல்லைங்க, உங்க சம்சாரத்தோட தம்பியான்னு கேக்குறாரு. அப்படி அவர் கேட்கலீங்களே. தம்பிக்கு சொத்து பத்து இருக்கா? நிறைய இருக்குங்க. பேங்க்ல எவ்வளவு இருக்கும்? பேங்க்ல எக்கச்சக்கமா இருக்கு. தம்பி வீட்டுக்குள்ள கூட ஷூ கட்ட மாட்டாரா? படிப்பு அப்படிங்க. அப்படியா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷூயா? சம்மதம் சரி சரி. கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். சரி. பொண்ணு மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கட்டும். ஒரு கால் மாப்பிள்ளை பத்தி நீங்க பின்னால சந்தேகப்படக்கூடாது பாருங்க. உங்க மச்சனா இருக்கும்போது மாப்பிள்ளைய ஏசாரி சந்தேகப்படுறோம். அதுக்கு இல்லைங்க. ஒரு கால் நான் ஏன் சொல்றேன்னா மாப்பிள்ளைக்கு ஒரு கால். இந்தாங்க கொஞ்சம் இருங்க, வீட்டுல கூப்பிடுறாங்க. போயிட்டு வாங்க. இது சென்னா உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா?
இன்னும் ஒரு கேள் அடியே உன் பெரிய அரசியல்வாதி என் நேரமும் 10 ஆளை கூடவே வச்சிருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளைக்கு ஒரு கால் இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சா என் காலை எடுத்துருவான். அதுக்காகத்தான் இப்பவே ஜாட மாடையா ஒரு கால்னு சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டான்னா போறான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ பாக்குறியா? ஆமா. போய் பாரு. சும்மா இருங்க, போய் ஒழுங்கா கல்யாணத்தை பேசி முடிங்க. ஆக ஒவ்வொரு வீடுகள்லயும் மச்சினம் தான் பிரச்சனையே. ஐயோ போங்களே. பாக்குறாண்டி அவன் தலை எழுத்து. என்ன உள்ள போய் தெரியா பேசிட்டு வரீங்க? மாப்பிளைக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசையில ஒரு கால். ஏன் சொல்றேன்னா, ஏன் சொல்றீங்க? நான் ஒரு அப்புழுக்கு இல்லாத அரசியல்வாதி, நீங்க ஒரு கரப்படாத அரசியல்வாதி. கரப்படுறதுக்கு நான் என்ன வாழ தோட்டத்துல வேலை செய்யறேன்? நீங்க ஒரு தமாஷு. யாரு? நீங்க தான். நான் தமாசு. ஆமா. அப்ப ஒரு நல்ல காலா பார்த்து, ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். முடிச்சிருவா. அந்த டம்ளர் எல்லாம் கொடுத்துட்டு போங்க. வர்றேன், வாங்க. மாப்பிள முத வீட்டுக்குள்ள வரீங்க, வலது கால எடுத்து வச்சு வாங்க. நீ வாமா. வாங்க மாப்பிள. வாடா. இல்ல மாமா வலது காலு. அதெல்லாம் இல்ல, வா. வலது கால எடுத்து வச்சு வாங்க மாப்பிள. என்னையா காலையே காணும்? கைட்டு எட்டு எடுத்து வச்சுட்டாரு. ஆமையா, அவனுக்கு வலது கால் இல்ல. அது அப்பவும் சொல்றதுக்கு என்னய்யா? சொன்னனே ஐயா, நீ மாப்பிள பார்க்க வந்தப்ப ஒரு கால்னு 10 தடவை சொன்ன. இத கூட புரிஞ்சுக்க முடியலன்னா நீ என்னையா அரசியல்வாதி? என்னையா இப்படி பண்ணி சொல்லிட்டீங்க? என்னையா பண்ணிட்டோம்? நீ என்னையா கேட்ட? மாப்பிளைக்கு என்ன படிப்புன்னு கேட்ட, எவ்வளவு சொத்துன்னு கேட்ட, பேங்க் பேலன்ஸ் எவ்வளவுன்னு கேட்ட, மாப்பிளைக்கு கால் இருக்கான்னு கேட்டியா? என்னையா இதெல்லாமே கேட்பான்? கேட்கணையா? இந்த காலத்து மாப்பிள்ளைங்களை கேட்கணும். கால் இருக்கான்னு கேட்கணும், லிவர் இருக்கான்னு கேட்கணும். ஏன்னா நல்லா குடிக்கிறானுங்க. கிட்னி இருக்கான்னு கேட்கணும். ஏன்னா கஞ்சாவை கசக்கி நல்லா அடிக்கிறானுங்க. இதையெல்லாம் விட்டு புட்டு சொத்து இருக்கா, 10 இருக்கா, வெண்டைக்காய் இருக்கா, விளக்கெண்ணெய் இருக்கான்னு கேக்குறேன். இன்னும் என்னென்னையா இல்ல? அவனுக்கு காலு மட்டும்தான் இல்ல, மத்த எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. குடிக்க மாட்டான். குடிப்பழக்கம் இல்ல. இல்ல அப்ப என் பொண்ணு நல்லா வாழும். வாழவை. வாடி, நம்ம போய் வாழலாம். ஏண்டா மம்முட்டி, அரசியல் வட்டார் ரொம்ப அமைதியா இருக்கேடா. ஆளுங்கட்சி எல்லாம் மெஜாரிட்டி வந்துருச்சு, சைடு பட்டெல்லாம் சத்தம்லாம் போச்சு. இப்ப நம்ம என்னடா பண்றது? சத்தத்தை உண்டாக்குங்க, போராட்டம் நடத்துங்க. அதனால நமக்கு என்னடா லாபம்? அண்ணே, உங்களுக்கு நிறைய புகழ் இருக்குண்ணே. புகழ் எனக்கு? ஆமா, நிறைய மன்றங்கள்லாம் இருக்கு, அதை வச்சு காசு சம்பாதிக்கலாம்ல. ஓ அப்படிங்கிறிய நீ? ஏண்டா நம்ம தலைவருங்க எல்லாம் அந்த எல்லையோட இந்த எல்லையை இணைக்கணும், அந்த ஆத்தோட இந்த ஆத்த இணைக்கணும்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி நம்ம பழனி மலை சும்மாதான் இருக்கு. ஆமா, அதோட இமயமலை இணைக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை நடத்தி உண்ணாவிரதம் இருப்போமே. அண்ணே, உண்ணாவிரதத்துல நம்மளுக்கு என்னென்ன வருமானம்? பேசாம உடம்புல மண்ணெண்ணெய் ஊத்தி நெருப்ப வச்சு தீ குளிச்சிருங்க. ஏண்டா என்ன ஒரே அடியா உயிரோட கொளுத்துறதா முடிவு பண்ணிட்டியா? இல்லண்ணே, நீங்க தீ குளிக்க போறதா அறிவிப்போம், மன்றங்கள்லாம் சேர்ந்து மண்ணெண்ணெய் ஊத்துறோம்னு சொல்லுவோம், அதை பத்தி காசாக்கிடுவோம். ஏய், மன்றங்கள்லாம் ஒரு மாதிரி, உண்மையிலேயே கொளுத்தினாலும் கொளுத்தி விடுவானுங்க. விடுவனா? நான் இருக்கேன்ல. அப்போ ஒண்ணு செய்யி, நான் தீ குளிக்கிறதுக்கு முன்னால அங்கிருந்து ஓடி வந்து என் கழுத்துல ஒரு மாலையை போட்டு, அண்ணே நம்ம தீர்மானம் ஜெயிச்சிருச்சு, நீங்க தீ குளிக்க வேண்டியதில்லைன்னு சொல்லு. மண்ணெண்ணைக்கு மண்ணெண்ணையும் மிச்சமாகும், என் பேரும் பேப்பர்ல வரும். சரிண்ணே. ஏய் மம்முட்டி, என் வாழ்க்கையவே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இதுல டைம் தான் முக்கியம். நீ கொஞ்சம் லேட்டா வந்தாலும் அப்புறம் என் சாம்பலத்தான் பார்க்க முடியும். கரெக்டா கண் டயத்துக்கு வந்துருவேன். ஆமா. கூடியிருக்கும் நண்பர்களே, நாம இதுவரைக்கும் எத்தனையோ அரசியல் கட்சிகளை பார்த்திருக்கிறோம், அரசியல்வாதிகளை பார்த்திருக்கிறோம். ஆனா இவரு மாதிரி துணிச்சலான ஒருத்தரை பார்த்ததே கிடையாது. துணிச்சல்னா என்ன சாதாரண துணிச்சலா? பொதுமக்கள் நன்மைக்காக பொதுப்பணி பொன்னுச்சாமி தீ குளிக்கிறாருன்னா இது சாதாரண விஷயமே இல்ல. இப்படிப்பட்ட சாவு யாருக்குமே கிடைச்சதில்ல. இது இவருக்கு நல்ல சாவு. வாங்க வாங்க. அட சும்மா வாங்க. அட பரவாயில்ல வாங்க வாங்க. யாருன்னு தெரியல. நம்ம தலைவர் பொதுப்பணி பொன்னுசாமி இருக்காருல்ல, ஆமா, அவருடைய பர்சனல் செக்ரட்டரியே இவர்தான். உட்காருங்க. பகல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? சும்மா ஒரு பொழுதுபோக்கு தான். ஆமா, நம்ம தலைவர் தீ குளிக்க போறதா கேள்விப்பட்டோமே, அது என்னைக்கு? இன்னைக்கு தான். மாலை வாங்கிட்டு போறேன்னு தெரியல. ஆமா, அண்ணன் போயிட்டாருன்னா அடுத்த வரிசை தம்பி தானே. அட ஏன்டா சும்மா பேசிட்டே இருக்க? ஊத்துறா ஊத்துறா. இங்க பாருங்க, இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அண்ணன் தீ குளிக்கிற மைதானத்துக்கு நான் போய் அகனே என்ன விட்டுருங்க. எங்க போறீங்க? அண்ணனுடைய வலதுகரமே இதான். வலது இங்க இருக்கியா? இதா? இத விட்டுருமா? ஆமா, அண்ணன் தீ குளிக்கிறது எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு. டேய், மணி என்ன?
8 தானே ஆகுது. இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. இந்த உலகத்தையே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். ஒரு சின்ன ரவுண்ட் போடுறதுக்கு பயப்படுறீங்களே. கொண்டாடா அண்ணே, சரக்கு பன்னீர் மாதிரி இருக்கும். நின்ன மேனிக்கு அடிங்க. என்னையா இது அப்படி சொல்லையா இருக்கு? சாப்பிடுங்க. என்ன அது சப்புன்னு இருக்கு? இன்னும் கொஞ்சம் ஊத்தியா? ஊத்துறா. 12வது வட்டத்தின் சார்பாக அண்ணனுக்கு இந்த தீப்பெட்டியும் இந்த மண்ணனையும் நன்கொடையாக கொடுக்கிறோம். என்ன அங்க ஊத்தியா? அண்ணன் ஒரு சின்ன விஷயம். நீங்க தீ குளிக்கிறத பாக்குறதுக்காக தமிழ்நாட்டு மூல முடுக்குல இருந்தெல்லாம் லாரி மூலமாவும் பஸ் மூலமா வந்துட்டு இருக்கிறதா நம்ம தொண்டர்கள் செய்தி கொண்டு வந்திருக்காங்க. ஒருத்தனை கொளுத்துறதுனா எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறாங்க. இந்த சந்தோஷத்தை ஒரு ஆக்க வேலைக்கு பயன்படுத்தினா எவ்வளவு நல்லா இருக்கும். கொளுத்துறதுனா கும்பலா வந்து நிக்கிறானுங்க ஐயா. ஏன்னா டைம் ஆச்சு, பத்த வைக்கலாமா? இல்ல இன்னும் யாரும் வருவாங்க. டேய் தொட்டுக்க ஏதாவது கொண்டாடா. மட்டனை குடுறா. ஓ மட்டன் யாருக்கடா வேணும்? ஈரல் பிரே கொண்டாடா. டேய், தலைவருக்கு ஈரல் பிறை வேணுமா? நீ போய் ஈரல் பிறைய கொண்டாப்பா. ஊத்துறா நீ. ஈரல் பிரே எங்கடா? அண்ணன் பிளாட்டு. யாரு கிட்ட வராதீங்க. வந்தீங்கன்னா பிளேடு போட்டுருவேன். நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. நான் சொன்னது டீ குடிக்க போறேன்னு தான். டீ குடிக்க போறேன்னு சொல்லல. இல்ல டீ குடிக்க போறேன்னு சொன்னேன். வேணாமா, இதெல்லாம் தப்பு. நான் சொன்னது டீ. இல்ல இல்ல மாட்டி. இல்ல இல்ல பாட்டி. பேசாத மண்ணனை ஊத்து. ஏய் டீடா. போலீஸ் போலீஸ். வாங்க சார் வாங்க. நல்ல சமயத்துல வந்து என்ன காப்பாத்துனீங்க. ஒரு சின்ன வேர்டு மிஸ்டேக்கால ஜனங்க எல்லாம் என்ன தப்பா புரிஞ்சுட்டாங்க. அப்படியா? நாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். மிஸ்டர் பொன்னுச்சாமி, தப்பான பிரச்சாரத்தால ஜனங்களை ஏமாத்தி அவங்க வேலையை கெடுத்ததுக்காக நியூசன்ஸ் கேஸ்ல உங்களை அரெஸ்ட் பண்றோம். ஓகே ஓகே ஓகே. ஏய், ஒழுங்கா தண்ணி விடு மேன். போ மேன். தண்ணி விடுறத பத்தி எங்கிட்ட சொல்றியா நீ? இதெல்லாம் நேரமடி எங்களுக்கு. டேய் மம்முட்டி, பொதுப்பணிங்கிற பேர்ல 4 பொய் 4 கப்சா 4 டூப் விட்டு சோறு தின்னுகிட்டு இருந்த. டீ குடிக்கிறேங்கிற போராட்டத்தை ஆரம்பிக்க சொல்லி அதை நான் எக்கச்சக்கமா எண்ணி இப்படி அரை ட்ரவுசர்ல கொண்டு வந்து விட்டுட்டியாடா. அண்ணே, அரை ட்ரவுசர் போட்டிருக்கமேன்னு வருத்தப்படாதீங்க. இதுலயே உங்களுக்கு ஒரு கௌரவத்தை உண்டாக்கிறேன். எப்படி அரை ட்ரவுசர் முழு ட்ரவுசர் ஆக்கிடுவியா? அரை ட்ரவுசர் பூரா தலைவர் ஆக்கிறேன். அப்ப நாட்டுல தலைவர்கள் ஜாஸ்தி ஆகிடுவாங்க, தொண்டர்கள் கம்மி ஆகிடுவாங்கடா. அது இல்லண்ணே, தோட்ட தொழிலாளர் சங்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதுக்கு உங்களை தலைவர் ஆக்கிறேன். சாமி கொண்டா. அண்ணே, டேய், நம்ம தொழிலாளர் தலைவன் பிரபாகர் மாதிரி இல்ல? ஆமண்ணே. அவர் ஏன்டா இங்க தூக்கிட்டு போறாங்க? இதுல ஏதோ மர்மம் இருக்கு. கவனி. இந்த சாவி பத்திரமா வச்சுக்க. இங்கதானே வந்தானுங்க. சத்தங்களுக்கு ஆளை காணோம். தலைவா சௌக்கியமா? சௌக்கியமா இருக்க மாதிரி தெரியுது. அங்கிருந்து எப்படியா தப்பிச்சாகணும் ப்ளீஸ். இந்த தலைவனுக்கு கதியெல்லாம் இப்படித்தான். அண்ணே, நம்ம நினைச்சது சரியா போச்சுண்ணே. தலைவர் பிரபாகரை ரகசிய அறைக்குள்ள பூட்டி வச்சுட்டானுங்க. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கெஞ்சினாரு. நீ என்ன சொன்ன? ஓடியாந்துட்டேன். அதானே. ஏய், இங்க என்ன மேன் பாக்குற? தோட்ட வேலை பாக்குறேன். தோட்டத்துல பாரு. சரி பாக்குறேன். சந்தோஷம். தலைவா தாவி வா சீக்கிரம். என்னப்பா? நான் தேடிட்டு இருந்த முக்கியமான சாட்சி இவங்க தான். கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கிருவோம். அமுக்கு அமுக்கு.